ராத்திரி எல்லாம் ஒரே பேச்சு லவ லவ லவன்னு. இப்ப தூக்கத்தை பாத்தியா? பிங்கு, எம்மாடி பிங்கு, எம்மா இங்க பாரு, எந்திரிமா. டா தங்கம், எந்திரிங்கடி தங்கம், பள்ளிக்கூடம் போகணும்ல. எந்திரிங்க பிங்கு, எந்திரிமா தங்கம். ஏ ராசாத்தி, என் வைர குட்டி, என் செல்ல புள்ள, எங்க வீட்டு ராசா கண்ணு. அம்மா அம்மா எங்க? அம்மா வெளியே பால் கறந்துகிட்டு இருக்காடி தங்கம். அம்மா வெளியே வா. அப்பா நீங்க தூங்கிட்டீங்க. அப்பா மீட்டிங் கிளம்பிட்டாருப்பா. இந்நேரத்துக்கு மெட்ராஸுக்கு போய்கிட்டு இருப்பாரு. ஓ சரி சரி. எந்திரிங்கடி தங்கம், உங்களுக்கோசரம் புது ப்ரஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எந்திரிங்க, பல்லு விளக்குவீங்க. மணி ஆகி போச்சுல்ல, பள்ளிக்கூடம் வேற கிளம்பணும். ஐயோ ஆமா, இன்னைக்கு வேற டெஸ்ட் வேற இருக்குது, போய் தான் ஆகணும். சரிடா சரிடா, எந்திரிங்க எந்திரிங்க. மாடி நீ இருக்கவும் தாமா எனக்கு ரெஸ்ட். நீ மட்டும் இல்லைன்னு வையி, உங்க அம்மா என்னை பெண்ட நிமித்திடுவா. எல்லா வேலையும் நான் ஒத்தாளா கடந்துக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் தெரியுமா? அம்மாமா சமையக்கட்டுனா அந்த சமையக்கட்டே தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாளே தவிர வெளியே வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டாமா. மாடெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குதுன்னா கூட தண்ணி வந்து வைக்க மாட்டா. போன் அடிச்சிருவா. ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன் பாருமா, அதை வச்சுக்கிட்டு என் நேரம் பார்த்தாலும் டொய்யும் டொய்யும் டொய்யுன்னு போன் அடிச்சு போடுறா. நானே எனக்கு வச்சுக்கிட்ட வேணான்னு தான் சொல்லணும். இங்க மாடு கத்திக்கிட்டு கிடக்குது, தண்ணி வைக்காம எங்கிட்டு போனீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாடா படுத்தி எடுப்பாமா. ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுட்டினா கூட அதுக்கு வாய்க்குள்ளேயே வக்கனையே பேசுவாளே தவிர வச்சு கொடுக்க மாட்டான். கேட்டா காலையில் ஒரு தடவை வைக்கிறேன், ராத்திரி ஒரு நேரம் வைக்கிறேன்ல, அவளை தான் வைக்க முடியும். சும்மா சும்மாலாம் வைக்க முடியாது, எனக்கு என்ன 10 கையா இருக்குன்றா. இன்னத்துக்கும் வீட்டுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யறா, அதுக்கே அந்த வழி நோகுதுன்றாமா. என்ன பண்ணி தொலைகிறது? நான் வாங்கிட்டு வந்த வாரம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஏதோ போய்கிட்டு இருக்கேன். என் புள்ள நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்குது. அப்பா அதான் நான் வந்துட்டேன்னுல்ல. ஐயோ அம்மா பின்னாடி தான் இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்களா? இது தெரியாம அப்பா வேற வாய விட்டுட்டாங்களே. முதல்ல இல்லாமா மாட்டை ஓட்டிக்கிட்டு காட்டிலேயே கிடப்பா, எனக்கே பாவமா இருக்கும். ஆனா இப்ப என்னைக்கு வீட்டுல இரு, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு சொன்னதுதாம்மா. இந்நேரம் பார்த்தாலும் டிவி 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 டிவின்னு அந்த டிவி ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டே சுத்துறாம்மா. கொஞ்சோண்டு குடுடி, இந்த குத்துச்சண்டை பாத்துக்கிறேன்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு குத்துச்சண்டையில தூக்கி போட்டு குத்துற மாதிரி உங்க அம்மாவை இழுத்து போட்டு ஒரே குத்து கும்மாங்குத்தா குத்தணும்னு எனக்கு ஆசைமா. அப்பா வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க. அம்மா பின்னாடி எப்போ வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க. இல்லம்மா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு சொல்லுவாங்கல்ல, என்னது சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. அந்த மாதிரி ஒரு நாள் இந்த சாது மிரண்டா உங்க அம்மா தேங்காம ஓட்ட முடிச்சு ஓட போறா பாரு. ஒரு காலத்துல நான் வீச்சருவாவை எடுத்தேன்னு வையி, அத்தனை பேர் வந்தாலும் சொலட்டிக்கிட்டு அடிப்பேன். அந்த மாதிரி உங்க அம்மா ஓட விடுறேன் பாரு. ஓஹோ, உன் மனசுல இவ்வளோ என்ன இருக்குதா? ஐயோ பேயி. ஆமையா பேயினா, உன்னை கட்டிக்கிட்டேல்ல காட்டேரி. மையம்மா அப்பா சும்மா விளையாட்டுக்கு தாம்மா பேசிக்கிட்டு இருந்தாரு, நீ போமா. ஆமாண்டி, உங்க அப்பா நல்லா விளையாட்டுக்கு பேசினாரு, நான் அப்படியே பார்த்துக்கிட்டு நின்னேன். மனசுக்குள்ள உனக்கு எம்புட்டு எகத்தால இருக்குது. என்னையே தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்தணுமா? குத்தியா குத்து. உனக்கு வாக்கப்பட்டு இத்தனை நாள் இந்த மாட்டுங்களுக்கு சாணி எலி போட்டேன்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நான் பேசுறதுல உண்மை நம்பிட்டியா? நீ பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டு தான் நான் சும்மா பிள்ளைகிட்ட கிண்டல் பண்ணினேன். அப்பதான் நீ என்ன பண்ணுவ என்ன பேசணும் புள்ள பார்க்கணும்னு சொல்லி வச்சுக்கிட்டு தான் பேசணும். என்னம்மா? யோ சப்பவாயா, உன் வேலைத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. உன் மனசுல இருக்க மொத்தமும் வெளியே கொட்டிட்ட. உன் புள்ள எப்படி இங்கேயே நிரந்தரமா தங்க மாட்டான். மாப்பிள்ளை வந்தோனி அவ பாட்டுக்கு புட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நீ என் கையில தாண்டி கஞ்சி குடிச்சாகணும். அப்ப இருக்கு உனக்கு. இத்தனை நாள் வரைக்கும் நீ டிவியில WWE மேட்ச் பார்த்த. உன் புள்ள வீட்டை விட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு காட்டுறேன். டபள்யூ டபள்யூ. ஏம்மா உன் ஆத்தாக்காரி பின்னாடி தான் நிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்க மாட்டேன். எப்பா நான் கண்ணால தான் உங்களுக்கு சிக்னல் கொடுத்தேன்ல, அப்ப கூட உங்களுக்கு புரியலையா? இந்த மரண மண்டைக்கு வாயால சொன்னாலே புரியாது, நீ கண்ணால சிக்கனால கொடுத்தா எனக்கு புரியவா போகுது. ஐயையோ,
இவவே சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா. இதுல வேற நான் வேற மனசுல இருக்கதெல்லாம் கொட்டிப்புட்டேன். காதால வேற கேட்டுப்புட்டா. இனி ஒவ்வொரு நிமிஷமும் கிளி கிளின்னு கிளிப்பா. அதானே பார்த்தேன். என்னடா முகத்துல சிரிப்பா இருக்கேன்னு இப்பதான் தெரியுது. பேத்திய பார்த்துட்டு வந்த கொண்டாட்டமா? ஆமாங்க, புள்ள கண்ணுக்குள்ளேயே இருந்தா. நான் கூட நினச்சேன் புள்ளைய பார்க்கவே முடியாதோ என்னன்னு. அந்த ராட்சசி தான் பிள்ளைய கண்ணுலையே காட்ட மாட்டேங்கிறாளே. எப்போ பார்த்தாலும் புத்தியில் வச்சுக்கிறா. பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்கலானாலும் அங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க. பெற்றவங்களை தவிர மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாது, அப்பெல்லாம் அனுப்ப மாட்டோன்னு. நான் பாட்டி தாங்கன்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி எங்கிட்டாவது இருந்து பார்க்கலான்னு பார்த்தா புள்ள எங்கே வரும் எங்கே போகணும் கூட தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி பேசலான்னா பார்த்தா கூட அதை கையில் ஒரு ஃபோனு கூட கொடுக்க மாட்டேங்கிறா. அவன் பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாயின்னு ஓடி வந்துக்கிட்டு அப்படியே கையை விட்டுட்டு விடவே இல்லை. அப்பாயி அப்பாயி அப்பாயின்னு. அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கையில் ஒரு 200 கொடுத்துட்டு வந்தேன். எதுவும் வேணும்னா வாங்கிக்கமா அப்படின்னு. இங்க இவங்களுக்கு கொடுத்தியா? கொடுக்காம இருப்பேனா? இவங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு 200 கொடுத்தேன். மகா கையில் 500 கொடுத்தேன். அவள் வேண்டவே வேண்டான்ட்டா. உங்களுக்கு செலவுக்கு வேணும் நீங்கள் வச்சுக்கோங்கம்மான்னு. அப்புறமேட்டுக்கு தான் பேத்திக்கு 200 கொடுத்தேன். 3 பேர பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டேன். அவள் வேற ரவை உருண்டை கேட்டாலாமா அவங்க அம்மாயிக்கிட்ட. அந்த நேரம்னு பார்த்து நான் கொண்டு போயிருக்கேன் பாருங்க. அப்பாயி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்பாயி அப்படின்னா. சரிம்மா நீ போய் சாப்பிட்டா போதும் என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்ருப்பா இந்நேரத்துக்கு. சரி சரி, அப்ப இனிமே உனக்கு கையில பிடிக்க முடியாதே. இனிமேலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவள் பிள்ளைய காட்டினாலும் சரி காட்டாமல் போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா புள்ள வரப்போகுது, வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு நான் வருவேன். என்ன யார் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அவள் விட்டு வீடாது. எப்போ பால் காய்ச்சறாங்களாமா? அதுவா, இந்த வாரத்திலயோ அடுத்த வாரத்திலயோ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன ஏதுன்னு தெரியல. உங்ககிட்ட சொன்னானா? அவன் எங்க சொல்றான்? அவன் இந்த செல்லி வீட்டுக்காரு தங்கமணி கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதான் தங்கமணி வந்துட்டு என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரின்னு. சரி சரி, பால் காய்ச்சினா எப்படின்னு சொல்லுவான். ஏதோ பண்டபாத்திரம் ஏதோ வாங்கி வைக்கணும். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவோம்? இப்போதைக்கு என்ன கட்லு பீரோ அதெல்லாம் மரத்துலேயே அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன வேணும் ஏது வேணும்னு உங்கள் பையன் எதுன்னு சொல்லும்போது கேளுங்க, அதுக்கேற்றாப்புல வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா புள்ள வீட்டுக்குள்ள வாங்கி கொடுக்கணும். ஆமாம், இப்போ அவங்களுக்கு செய்வோம். அப்புறம் விசேஷம் எதுவும் வச்சாங்கன்னா அப்புறம் நம்ம செஞ்சு தானே ஆகணும். அப்போ நம்ம செஞ்சுக்க வேண்டியதான் மகா வீட்டுக்கு. சரி, அப்ப சோபா செட்டு இந்த மாதிரி எதுவும் வாங்கி கொடுத்துருவோமா? அதெல்லாம் எவ்வளோ வரும்? அது ஏதோ ஒரு 10 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அத்தாடி 10 ரூபா வருமா? நான் கூட ஏதோ 5 ரூபா 60 தான் வரும்னு நினச்சேன். 10 ரூபாயா? வேற என்ன வேணும்னு அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும். கேட்டுட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி சரி. ராட்சசி காலையில எந்திரிச்சா பிள்ளைய பள்ளிக்கூடம் போன்னு சாவடிக்கிறாள் அம்மா. இவ பாடா படுத்தி எடுக்கிறா. இவளுக்கு ஒரு இது வந்து தொலைய மாட்டேங்குதே. மற்ற நாள்லாம் பாரு, ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி வீட்டில் உக்காந்துருப்பாரு. இவன் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் வேலைக்கு போகிறேன்னு காலையில் ஓடிடுறது. இது அழுதே சலிக்குது. ஐயோ ஆண்டவனே, ஃபோனு போட்டு 4 போடு போட்டால் தான் வர்றது, இல்லைன்னா வர்றதே கிடையாது. எங்கிட்டாவது டீ கடையில் நின்றுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது. அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்துக்குவாமா. கல் நெஞ்சக்காரி பையன் அழுகுறானே கண்டுக்கிறாளா? இவளா மனுஷியே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் நான் இருக்கிற மாதிரி முதல்லமா இருந்தேன். இவ ஆடுற ஆட்டத்தெல்லாம் கொட்டத்தெல்லாம் ஒட்டைக்கு உள்ள குடிசையில போட்டிருப்பேன். என்ன பண்ணி தொலைகிறது? போனா போது வயசாகி போச்சேன்னு அமைதியா போறேன். அது இப்போ ஓவரா எடுத்துக்கிட்டா. எங்க இருக்கீங்க? யாரு பிள்ளைகிட்ட தான் அப்படி பேசுறான்னு பார்த்தா புருஷங்கிட்ட அதுக்கும் மேல என் பையன் நடுங்கி போயில கிடக்குறான். அந்த காலத்துல எல்லாம் நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசும்போது கூட வாங்க போங்கன்னு அம்பிட்டு மரியாதையா பேசுவேன். இந்த ராட்சசி எங்க எப்ப வார அப்படி இப்படின்னு பேசுற. வந்துகிட்டு இருக்கேம்மா. எவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கேருந்து இங்கே என்ன 10 மைல் தூரமாக இருக்குது? ஆத்தி ரோட்ல நின்று இப்படி கத்துனாத்தான் 4 பேர் என் பையனை மதிப்பாங்க. பொண்டாட்டிக்கு நடுங்கிட்டு தெரியவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன இவெல்லாம் படிச்சு கிழிச்சான்னு போய் வெளியே வர சொல்லிக்கிறா. இந்த அவ்வளவுதாம்மா, இந்த வந்துட்டேன். வண்டி சத்தமே கேட்கல. எங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க, அப்புறம் பாருங்க என்ன பண்ணுறேன்னு. வண்டியை வீட்டில் வச்சுட்டு போகணும். நானாவது கூட்டிகிட்டு போய் விடுவேன்ல. காலையில் நடந்து போகிறதுக்கு வலிக்குதுன்னு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இங்கே கடுப்பேற்றிக்கிட்டு. வந்துட்டேம்மா. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க. வண்டியை பிடிங்கி விட்டுட்டு இனிமேல் நடக்க வைக்கிறேன். காலையில் வெள்ளனையா போகிறதுக்கு நாயா துரத்துதுமா. வண்டி இருந்துச்சுன்னா சல்லுன்னு போயிடுவேன்னு சொன்னீங்க. இதில் வேற வாங்க வேகமா. அப்பாயி நீயாவது சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருந்துக்கிறேன். ஆமாண்டா, உன் ஆத்தா கிட்ட உங்க அப்பனாலேயே பேச முடியல, என்னாலேயா பேச முடியுது? ஐயோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரும்பாடா இருக்கே.
ஐயா ரமேஷ் ஒடியா 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 கிளம்புவோம். போனை போட்டாதான் வர்றது, இல்லைன்னா வர்றது இல்ல. ஏண்டி கத்திக்கிட்டு கிடக்குற? நல்லா கேளுடா, நல்லா கேளு. அப்பதான் 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க. கொஞ்சமாவது புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாளா? இவள மனுஷியா இல்ல மனுஷியான்னு கேக்குறேன். அந்த காலத்துல நான்லாம் உங்க அப்பனுக்கு எம்பிட்டு மரியாதை கொடுப்பேன், உனக்கே தெரியாது. ஐயோ நீ எங்க அம்மா பேசுற மாதிரில நான் ஒன்றும் பேச மாட்டேம்மா. நீ பேசு, நான் வேண்டான்னு சொல்லல. 4 செவுத்துக்குள்ள வச்சு பேசுமா. நீ பேசுறது அடுத்தவன் காதல எது விழுந்துச்சுன்னா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. உன் புருஷனுக்கு வெளியில 4 மரியாதை இருக்கு, அது போயிடும். அதுக்காக சொல்றேன். ஏய் வாடா, வந்து ஏறு வண்டியில. அப்பா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துக்கிறேன்ப்பா. ஏறு வண்டியில. அப்பாயி அப்பாயி. எடுங்க வண்டிய. அந்த எடுத்துட்டேம்மா. ஐயோ என் தங்க அழுவுதே. ஐயோ இந்த அப்பாயி மனசு வெடிக்குதே. அது எதுக்கு தனியா வெடிக்கணும்? ஒரே தான் நான் பொழந்துடுறேன். ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க? பாருங்க அத்தை, எந்த விஷயத்துல வேணாலும் பொறுத்து போவேன். பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல நான் பொறுத்து போக மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா அவனை செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. சும்மா சும்மா பள்ளிக்கூடம் போவாதுன்னு சொல்கிற வேலையை முதல்ல நிறுத்துங்க. சும்மா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் பாட்டுக்கு சொல்லிவிட்டு போய் சேர்ந்துருவீங்க. காலத்துக்கும் அவனை யார் மதிப்பா? எந்த புள்ள கட்டிக்குவா? இந்த காலத்துல எல்லாம் படிப்பு தான் எல்லாமே. படிப்பு இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது. வருங்காலம் சொல்கிறீங்களே சொத்து, நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு. அன்னைக்கு அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது எல்லாமே போணுச்சு, எது ஒன்று மட்டும் போகலை. மனுஷன் படித்த படிப்பு மட்டும்தான் போக முடியல. எதை வேணாலும் மனுஷங்கிட்டேருந்து திருடிடலாம், ஆனால் அவனோட படிப்பை மட்டும், அவனோட அறிவை மட்டும் யாராலையும் திருட முடியாது. அதுக்காக தான் நான் அவன் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா இந்த விஷயத்தில் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளே காலத்துக்கு அவன் கூட இருக்க போகிறது கிடையாது. அவன் படித்த படிப்பு தான் அவன் கூடயே இருக்கும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். சும்மா அவனை படிப்பை கெடுக்கிற மாதிரி இந்த அழுது ஒப்பாரி வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். அவனை படித்தாலும் அவனை படிக்க விடுறது இல்லை. எப்பா இங்கே வாயா, பொயில வாங்கிட்டு வா, வெத்தலை வாங்கிட்டு வான்னு அனுப்ப வேண்டியது. சும்மா நீ படிக்க வேணாம், உனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி கடைசியில் அவனை முட்டாள் ஆக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏதாவது ஒன்று நடக்கட்டும், அப்புறமேட்டுக்கு இருக்கு, அப்புறம் தான் தெரியும் இந்த ஜானகியோட குணம் என்னன்னு. வந்துட்டா இப்பதான் பெருசா ஆட்டிக்கிட்டு. ஏய் அள்ளி சாப்பிடுறா, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காம, மணி ஆயிடுச்சுல்ல. ஏமா இவன் அடிச்சுட்டு திரியறாமா. இவன் தினமும் எப்படி சாப்பிட்டான் இத்தனை நாளா? இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகும் எப்படி சாப்பிடறான் பாருமா. ஐயோ இவ வேற கோத்து விடுறாளே. இந்த அம்மா வேற அங்க பார்த்துட்டு கரெக்ட்டா இங்க பார்த்துது. ஏறே இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல நானே ஊட்டி விடட்டுமா? சாப்பிடுறேம்மா. சாப்பிடாம போக மாட்டேம்மா. சாப்பிடுறேன். இவன் இன்னைக்கு சாப்பிடறமே தெரியலம்மா. தட்டை வாங்கி வைமா, நாங்க கிளம்புறோம், மணி ஆயிடுச்சு. அம்மா அப்பா ஒரு விவசாயி. விவசாயியே இருக்கிறவங்க வீட்ல போய் சாப்பாட வேஸ்ட் பண்ணலாமாமா? இப்படி நான் சாப்பிட்ட சாப்பாடு மிச்சம் மீதி ஆயி போச்சுன்னா அதை எடுத்து கீழே தானமா கொட்டணும். அப்புறமேட்டுக்கு அப்பாவோட உழைப்பு வீணா போயிடும்லம்மா. நான் பொறுமையா சாப்பிட்டு போறேம்மா. பொறுமையா சாப்பிட்டு வரட்டும், அது கூட பள்ளிக்கூடமே மூடிட்டு போயிருவாங்க. சிவனா அக்காவே கிடையாது, பிசாசு. டேய் சாப்பிடுற அள்ளி. இருமா, ஒமட்ற மாதிரி இருக்குல்ல. அப்பா எனக்கு பிபியை ஏற்றிடுவாங்க. காலையில் இவனை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுது. இதுலேயும் வேற இவனை தூக்கவும் முடியல. என்ன பண்ணுறான்னு தெரியல. எதையோ பிடிச்சி இழுத்துக்கிறானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியல. அம்புட்டு கனமாக இருக்குது. யாரு நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும் போதும். நீ சாப்பிட்டது குடு. அப்படியெல்லாம் வீணா போகணும் நீ ரொம்ப கவலைப்படாத, சரியா? அம்மா நான் சாப்பிட்டுக்குவேன். ஏய் பிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். யாருக்கு இந்த வேலையை காட்டுறேன்? எந்திரி கையை கழுவு போ. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளம்பு. என்னப்பா வேலை கிளம்பியாச்சா? இல்ல மாமா, இந்த பிள்ளைங்களை போயிட்டு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு இதான் வருவேன். சரிப்பா. இந்த கோயில் குருக்கர்கள் கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும். பேசிட்டா நானும் ஊருக்கு கிளம்புவேன். ஊருக்கு கிளம்புறீங்களா? கம்மனி இருங்கப்பா. நீங்களே எப்பயாவது இருக்கதான் வரீங்க, வந்தோடனே ஊருக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு கம்மனி இருங்க. இன்னும் கறி எதுவும் கூட எடுத்து ஆக்கி கொடுக்கல. அறியாம சாப்பிடாம இருக்குது. மாமா இருங்க மாமா, எதுவும் ஆக்கியும் கொடுக்கல. சாமி வேற இன்னைக்கு வேற மாமா அங்க வர சொல்றா, அங்க வேற செஞ்சு கொடுக்கணும் அவருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நீங்க வேற பா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கியா? கோயில் குருக்கள்கிட்ட பேசிட்டாங்கன்னா நான் நிம்மதியா கிளம்புவேன் ஊருக்கு. அப்புறம் என்ன கல்யாணம் சொல்லியே நான் இங்கே தானே தெரிய வேண்டியது இருக்கு. அப்ப நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா உங்களுக்கே தெரியும் வந்தா நாங்க அனுப்ப மாட்டோன்னு. அதுதானே வந்தா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்ற காரணத்துக்காக தான் இங்கிட்டு வர்றதே இல்லை.
மாப்பிள்ளையே பம்பர் கிட்ட மண்டையா மாட்டினடி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பரிச்சனோட போக மாட்டேன் நடிச்சுக்கிட்டு தெரியுறிய உன்னை எப்படி கோத்து விடுறேன்னு பாரு. கோகுலே வந்து வண்டியில ஏறிடா, அப்பா எவ்வளோ நேரம் நிக்கிறாரு, வாடா கோகுலு. பணங்காமண்ட ஓவர் ஆடாத, உனக்கு இருக்கு ஒரு நாள்ல ஒரு நாள். இந்த தோட்டத்துல கோழி எதுவும் இருக்கான்னு பாருங்க, கவுத்து எதுவும் வச்சிருந்தோம்னா புடிச்சிட்டு வாங்க, அத்து குழம்பு வச்சு விடுவோம். இருக்கேன் என்னன்னு பாக்குறேன். இல்லைன்னா சாமி அண்ணன் தோட்டத்துல கூட இருந்தா வாங்கிட்டு வாங்க, வச்சு கொடுத்துடலாம். சரி சரி. என்னம்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, கல்யாணம் வேலை வச்சா தலைக்கு மேல கிடக்கு, இங்கதான் இருப்பேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப தனியா சமைச்சு கொடுப்போம், இப்ப தனியா சமைச்சு கொடுப்போம். நாங்க நீங்க எப்போ வந்தாலும் செஞ்சு கொடுப்போம். சைக்கிள் ஏறுங்கடா, மணி ஆயிடுச்சு அப்பாவுக்கு. வாடா, அப்படியே வா, அப்படியே நிக்காம வா. எங்கடா நின்னுகிட்டு இருக்க, வண்டியில ஏறு. அம்மா பேக்மா, பேக்லனா எப்படிமா போய் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியும்? ஐயோ நெஞ்ச நக்கறானே. ஐயோ என் தங்க புள்ள, ஏறி தங்கம், இந்த அம்மா பைய தாரேன், வண்டியில ஏறு. கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி கால் வைக்கிற இடத்துல எல்லாம் சுத்தி சுத்தி ஆளா இருக்கு. எங்கிட்டும் போக முடியாதுடா கோகுல, வண்டியில ஏறிடு. என்ன நடக்குதோ, இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்கு, அவ்வளவுதான். அம்மா தம்பியோட பையன் என்கிட்ட கொடுமா, தம்பிக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறதுக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ இன்னைக்கு ஒரு சம்பவம் காத்திருக்கு போலயே, இவ வேற ஓவரா பேசுறாளே. அம்மா என்கிட்ட கொடுமா, நானே புடிச்சுக்கிறேன். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போகணும். எம்மாடி பார்த்து பத்திரம், சரியா? போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வரேன். சரியான வாளுங்கப்பா, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. குளிச்சிட்டீங்க தானப்பா? குளிச்சுட்டேம்மா. இந்த மோட்டர் போட்டிருந்தாங்க பக்கத்துல, அதான் சரி அந்த தோட்டத்துல போட்டிருக்கோம், சரி அங்கேயே குளிச்சுட்டு வந்துடும், குளிச்சுட்டு வந்துட்டேன். சரிப்பா, சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. சரிம்மா. குருக்கள் இப்ப இருப்பாங்க தானே கோவில்ல? அதெல்லாம் இருப்பாருப்பா. சரிம்மா, ஏன்னா லிங்கத்துக்கும் முடியல, நம்ம தான் முன்ன நின்று பார்க்கணும். எனக்கு இந்த ஊர் வழக்கம்லாம் என்ன ஏதுன்னு தெரியாது. நீங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க, நீங்க தான் பார்த்து எல்லாமே பண்ணணும். எங்க செல்விக்கு நாங்க பண்ண மாட்டோமா, அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. வாயாடிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். வாங்கப்பா உள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளுடைய கார்ட்டூனில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஸ்டோரிஸில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் காமெடிஸ்லாம் கொடுத்ததில்ல. ஏன்னா நம்ம கார்ட்டூனில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரியவங்களோட கான்செப்டாக தான் போயிட்டுருக்கோம். பட் இப்போ நம்மளுடைய கார்ட்டூனில் வந்துட்டு நிறைய குட்டீஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஸ்கூல் காமெடிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கதையை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்டையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு நம்ம கதைகளில் வந்துட்டு ஆட் பண்ணலாம். நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் மனம் போல் மங்கல்யம் டீம்.